சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் மனதில் ஏற்றுக்கொள். இப்பொழுது நான் சொல்லும் வார்த்தைகளை நாளை காலையில் உனக்கு நடக்கும் பார். இந்த இரவு உன்னிடம் இருந்து கவலைகள் நான் எடுத்துக்கொள்ளப் போகிறேன். உன் மனதில் இருக்கும் அத்தனை கவலைகளையும் நான் இன்று இரவு எடுத்து விடுவேன். நாளை காலை நீ கண் விழிக்கும் பொழுது சந்தோஷமான விடிகளை நான் உனக்கு உருவாக்கி வைத்திருக்கின்றேன். உன் வீட்டில் சுப நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் துவங்கப் போகிறது. பல நாட்களாக உன்னுடைய வீடும் உன் வீட்டில் உள்ள குடும்பங்களும் மீது மிக காயங்களுடன் மனவேதனைகளிடம் இருக்கின்றாய். அதற்காக என்னுடைய சிறு பரிசுதான் இது. காலை எழுந்தவுடன் உன் மனதில் இருக்கும் கவலைகள் உனக்கு இருக்காது. சந்தோஷம் மட்டுமே உன் கண்ணுக்கு தென்படும். அழுது கொண்டிருக்கிறாய் அல்லவா? அதற்காகத்தான் நான் இப்பொழுது உன்னிடம் இதை சொல்ல வந்தேன். காலையில் எழுந்திருக்கும் பொழுது கவனி, உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று கவனித்துப் பார். அதில் உனக்கு ஒரு சந்தோஷமான செய்தி ஒன்று கிடைக்கும். சற்று பொறுமையாக இரு. எல்லாமே காலத்திற்கு தானே காத்திருக்கிறாய். உனக்கான காலமும் வந்துவிட்டது. இந்த இரவு மட்டும் பொறுத்துக்கொள். கவலை இல்லாமல் நான் பார்த்துக் கொள்கின்றேன். இந்த இரவே உன்னை சுற்றி இருக்கும் கவலைகளை நான் உன்னிடம் இருந்து எடுத்துவிட்டு சந்தோஷத்தை உன் மனதில் வைக்கின்றேன். என் மீது நம்பிக்கை இருந்தால் அழாமல் கண்ணை துடைத்து கொண்டு நிம்மதியாக உறங்க, திகட்ட திகட்ட இன்பத்தை அனுபவிக்க, ரசிக்க காத்தீரு. உன்னுடைய வாழ்க்கையிலும் இன்பம் வரும். அதை அனுபவிக்கும் நேரமும் வரும். இன்பம் உனக்காக உன் வீட்டு வாசலில் வரும். அதை பிடித்துக்கொள். பயமில்லாமல் ஒவ்வொரு நாளையும் கடந்து வா. வாழ்க்கை இனிமையாக மாற மனதை விட்டு விடாதே. மனதை எப்பொழுதும் அமைதியாக வைத்துக்கொள். அதாவது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் அதற்கு முடிவை நான் உனக்கு சீக்கிரமாகவே தருவேன் என்ற நம்பிக்கையிலிருந்து பல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய பூகம்பமான விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கிறது. அதிலிருந்து தப்பித்தால் நீ இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் பிரச்சனைகளிலிருந்து நீ தப்பித்து வெளியே வருவாய். எல்லாவற்றையும் இந்த சாய் நான் உனக்கு சரி செய்து தருவேன். என் மீது உனக்கு நம்பிக்கை இருந்தால் பதற்றப்படாமல் இரு. உன்னை நான் எந்த இடத்திலும் அசிங்கப்படுத்த வேண்டும் என்பது நினைப்பது கிடையாது. என் நோக்கமும் அது கிடையாது. நீ அமைதியாக இருந்தாலே உன் வாழ்க்கையும் நிதானமாக பயணிக்கும். நீ பதற்றப்படும் பொழுது தானே தேவையில்லாத அவமானங்களும் கவலைகளும் வருகிறது. பொறுமையாக இரு. காலப்போக்கில் எல்லாம் சரியாகும். இந்த பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு வரும். பொறுத்திரு. இந்த இரவில் இருந்து உன் வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்று நினைத்து கொண்டு தூங்கு. காலை உனக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும். தைரியமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே நாங்கள் இருப்போம். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.